ஆனா பீகாரை சார்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் பெண்களை முன்னேற்றுவதற்காக, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. 10,000 ரூபாய் முதல் கட்டமா கொடுத்திருக்கிறாங்க. தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் கொடுக்க போறாங்க. அதே போல இவங்க காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னாங்க? நாங்க வரும்பொழுது 2 லட்சமா கொடுப்போம், 3 லட்சமா கொடுப்போம் இவங்களும் தானே சொன்னாங்க. செல்வ பெருந்தகை அவங்களுடைய கட்சி சொல்லவே இல்லையா? அவங்க வாய் மூடிட்டு உட்கார்ந்தாங்களா? மக்கள் 2 பக்கம் கேட்டாங்க. சரி, காங்கிரஸ் கட்சி 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஜேடியு கூட்டணி ஆல்ரெடி 10,000 போட்டுட்டாங்க. இன்னும் 1,90,000 போடுவாங்க. இரண்டையும் பாற்று விட்டு மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. அதனால ஜனநாயகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு சாய்ஸ், அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கடந்த 20 ஆண்டுகள்ல 25 ஆண்டுகள்ல 20 ஆண்டு முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்களை நம்பி மறுபடியும் ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்க. வரலாறு காணாத தோல்வி காங்கிரஸ். 5 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் இது போல ஒரு தோல்வியை சந்தித்ததில்லை. அதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த தோல்வி 2026 கிடைக்க இருக்குது. அதனால அதனுடைய கட்சியினுடைய தலைவர் வயிற்றெரிச்சல்ல பேசுவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை தமிழக சட்டமன்ற தேர்தலோடு எப்படி பொருத்தி பார்ப்பீங்க? ஆனா மோடி அவர்கள் மீது, மோடி அவர்களுக்கான செல்வாக்கு, நல்ல அரசு வேண்டும் என்கின்ற செல்வாக்கு, குடும்பாட்சி வேண்டாம், தேஜஸ்வி யாதவ் வேண்டாம் என்கின்ற மக்களுடைய நிலை, காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம், இதை நான் தமிழ்நாட்டில் பாக்குறேன். குடும்பாட்சி வேண்டாம், திமுக வேண்டாம். காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும். மோடிஜி மீது, நல்லாட்சியின் மீது நம்பிக்கை, அது இன்னைக்கு நாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட இருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வரலாறு காணாத வெற்றி தமிழகத்துல 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கிறது. 2026 கூட்டணி முதல் சதவீதம் அமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. அக்கா சொல்லியிருக்காங்க. என் கட்சியின் சார்பா தலைவர் இருக்கிறாங்க, நயினாரன் இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்கிறாங்க. இது சம்பந்தமா அவங்க பேசுவாங்க. பீகார்ல சட்டமன்ற பெரும்பான்மை பெற்றதுனால தமிழ்நாட்டில் நீங்க அதிமுக நிர்பந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதெல்லாம் பேசுவதற்கான காலமும் நேரமும் இது இல்லைங்கன்னா, மரியாதையான கூட்டணி. நிதிஷ்குமார் அவர்கள் எங்களை விட நல்லா புரிஞ்சுக்கங்க, 2020 கம்மியான எம்எல்ஏக்கள் பெற்றிருந்தார்கள். நிதிஷ்குமார் அவங்கள முதலமைச்சராக இருக்கும். 2025 எங்களை விட கம்மியா சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதிஷ்குமார் அவங்க பெற்றிருக்கிறாங்க. மறுபடியும் முதலமைச்சராக இருக்கிறோம். காரணம் கூட்டணி தர்மம், கொடுத்த வாக்கு, கொடுத்த மரியாதை, ஒன்றாக இருக்கின்றோம். பீகார்ல நாட்டுக்கு காங்கிரஸ் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கூட்டணியில இருந்து அவங்கள விட கம்மியா வந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கின வரலாறு காங்கிரஸ் இருக்காங்கன்னா கிடையாது. இப்ப காங்கிரஸ் என்ன ஜனநாயகம் பேசுறாங்க? கொடுத்த வாக்கும் கொடுத்த மரியாதையும் அப்படியே காக்கக்கூடிய ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. 2020 ஒருக்கா பண்ணி தான் நீங்க ஃப்ளூக்குங்களாம். 2025 இரண்டாவது முறையும் செய்திருக்கின்றோம். 89 எம்எல்ஏ, 85 எம்எல்ஏ நிதிஷ்குமார் அவர்கள். ஏன்னா அவர்கள் தலைமையில் எலெக்ஷனுக்கு போனோம். அதனால நிச்சயமாக எல்லா கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சி அப்படித்தான் பார்க்க மாட்டாங்க.